சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. எப்படி இருந்துச்சு 10th சயின்ஸு பப்ளிக் எக்ஸாம்? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் லிங்க் இருக்கும், மேபி டெலிகிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ஆன்சர் கீ 140 இல்லை 135 வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 12 தானே, அதனால வந்து பெருசாக உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. நீங்களும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. எப்படிப்பா இருந்துச்சு? 7 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருந்துச்சா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய 10th சயின்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அப்டேட் அப்படின்றது இங்கே இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே, ஓகேங்களா, A to Z எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து மோஸ்ட்லி வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்மளோட சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஓகேங்களா? அதில் எல்லாமே ஈஸியாக தான் வந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்டு இன்னொன்று, ஓகேங்களா, இதே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது சோஷியல் சயின்ஸு ரொம்ப ஈஸியாக வரப்போகுது. ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் ஒரு சில கொஷின்ஸ் டஃப்பாக தான் ப்ரோ இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் அந்த டஃப்பையே தூக்கி போடுற அளவுக்கு கொஷின்ஸ் பேப்பர் இருக்க தான் போகுது. ஓகேங்களா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு அறிவியல் 75 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுப்பீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா இது போல் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வந்து இருக்கிறது. ஓகேங்களா? அதில் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். சோஷியல் சயின்ஸ் ஒரு எக்ஸாம் அழகாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனைன்றதே ஒன்றுமே வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக பயப்படாதீங்க, பெருசாக பேனிக் ஆக வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது. எக்ஸாமை முடிக்கிறோம், காட்டுறோம், தோகுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஒரே கான்செப்ட் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டுக்கு எதனா சப்ஜெக்டில் கிரேஸ் மார்க்ஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்குறாங்க. மோஸ்ட்லி வந்து இருக்கலாம்ப்பா, இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே வந்து இருக்கிறது. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அறிவியல் பாடம் மிக எளிமையாக பேப்பர் கரெக்ஷன் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண